வந்துட்டாயா? கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா? இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? வாரம் வாரம் வடக்கன்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க போயிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் மறுபடியும் ஆனால் வடக்கன்ஸாக வந்து மாட்டுறாங்க. கொஞ்ச நாள் கூட அவங்க ரெஸ்ட்டு உள்ள அப்படி பார்த்தா அவங்க நம்மளை விடுற மாதிரி இல்லை. ஸோ அதில் ஒரு 4 வீடியோ சும்மா எடுத்து போடுவோமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாருமே விளையாடுவோம், ஆனால் ஐயோ போச்சே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா வீடு கட்டுறாங்களா இல்லை சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க விளையாடுறாங்களான்னு தெரியல. வீடு கட்டுறது கிணறு தோன்ற மாதிரி ஒருத்தர் தூக்கி வச்சு அடியடி அடிக்கிறாங்க. அடியடி அடிக்கிறாங்கன்னா மொத்தமாக சேர்ந்து அடிக்கிற மாதிரி கூட கிடையாது. அடித்தா கூட சரி வலி போயிடுச்சா அப்படின்ட்டு திருப்தியாக இருக்கலாம். ஆனா இது அடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் 4 பேர் கை காலை பிடிச்சிக்கிறாங்க, போட்டு இடிக்கிறாங்க. இந்த கொடுமை வேற எந்த நாட்டிலயும் நடக்கலையா? இடிக்கிறது ஓகே, இடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கையோட ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டா நல்லது நினைக்கிறேன். நீங்களே பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திறமைன்றது அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துருன்னு நினைக்கிறேன். உள்ள சட்டிக்கிட்டு கிழிச்சிருக்கும் போல தெரியுது. இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு யாரா சொல்லித்தர்றாங்கலாம்? இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இந்தியாவிலேயே வட மாநில பிரதர்ஷனம் தான் கற்றுக்கிறது கூட தெரியுது. ஏன்னா நம்ம ஊரில் எவனுமே இந்த மாதிரி விளையாட்டு நான் பார்த்தே கிடையாது. என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? கையில அந்த செயினை காணுமே. நியூஸ்லாம் பார்த்துட்டு போகல, பட்ட பகலில் நகை பறிப்பு, வாலிபர்கள் கைது, அந்த மாதிரி நார்த் சைடில் எவனோ இவ்வளோ நகை முறை எவனா விடுவான் அப்படின்ட்டு தான் நமக்கே தோணுது. ஏன்னா அந்த தான் ஓடினா இந்த காணா துடியானான்னு பேருக்கு தான் சொல்லுவானா, என் துண்டு இல்லை துடியும் இல்லை ஜட்டியோட நடு ரோட்டில் ஓடினா எனக்கே பதட்டமாக போச்சு. யாருனாவே இவனை காப்பாற்ற யாருமே கிடையாதா அப்படின்னு ஒரு கூக்குரல் போடலாம் பார்த்தா பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு. போக போக இன்னும் பெருசாகும் தான் தெரியுது. ஆனால் நாம கொஞ்சம் தெளிவா பேசி முடிவெடுத்துட்டு போகலாம்னு ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை தூக்கி தலையில ஊத்திக்கிட்டு பைத்தியக்கார பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? பைத்தியக்கார கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். அது ஒரு நல்லா தான் இருக்காப்புல பார்க்க, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் உங்களை. நான் லூசு தாங்க. ஐயோ இதை வச்சுதானா இந்த வாரப்புறம் ஓட்டலாம் இருந்து அப்படிங்கிற மாதிரி கடைக்காரங்க மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஏன் ஏதோ மத்திர மாதிரி சொல்லுவான் அவன் பாசையில், அது நம்ம சத்தியமா புரியவே இல்லை. கெட்ட வார்த்தையில பேசாத. நானும் பேச்சு போடுடா. என்னத்தடா தூடுங்க?